படுத்தியா வேலை தூங்குனியா இல்லையா இன்னைக்கு? அண்ணா போயிட்டு 7 மணிக்கு என்ன படுத்துக்கிறாரு. சாயங்காலம் 7 மணிக்கு தான் எழுந்திக்கிறாரு. எத்தனை போன் வந்து தலைமை பண்ணிட்டு. ஆனால் ரெஸ்ட் எடுத்தேன் இது வேலை. ரெஸ்ட் எடுத்தேன் நான். இது தூங்கலாம் கூட கண்ணு முடியும் படுத்தா கூட ஒர்க் ஆகுது. ஒரு 8 மணிக்கு படுத்தேன். ஒரு 11 மணிக்கு ஏந்தேன். ஆனால் தூங்கணும் கொஞ்சம் நேரம். ஒரு 4-5 மணி நேரம் தூங்கணும். என்னதான் தூங்கணும் வேலை அந்த இது வராது. ஆமாம் பண்ண முடியாது. நைட்டில் தூங்குற தூக்கம் பகலில் வராது. என் சம்சார ஃபோன் பண்ணி ஏஞ்சியான்னு கேட்டுன்னு தூங்க போகும்போது தூங்கி நல்லா கண் நிறுத்துதா ஃபோன் பண்ணிட்டு ஏஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வேறு எல்லாம் எழுப்புறாங்க பசங்க. காலையில் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பண்றதில்ல அவ்வளோ டிஸ்டர்ப் வருது இல்லை. ஒரு தூக்கம் வராது. ஆமாம் ஆமாம். கை காலெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு அன்னைக்கு. தெரியுமா நம்ம ஏதோ நினைக்க போனால் அது டபுளாக இதுவாக எடுத்தா உடம்புக்கு நீ ரெஸ்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. உடம்பு எங்கன்னா தூக்கி நம்மளை தள்ளிடும். ஆமாம். அது மீண்டு வர்றதுக்கு தலைமை ஆகிடும். இதெல்லாம் அடிதான் மைனஸ் தான் இதெல்லாம். ஆமாம். நீ எவ்வளோ உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கலையோ அவ்வளவோ அது எப்போனா வேலை காமிக்கும். ஆமாம் ஆமாம். பன்னீர் ஃபோன் பண்ணாரா? பேக் எதுல? ஆமாம். என்னது? பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ணாமலே இருக்குது வேறு. அது யூஸ் பண்ணலாம் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாதாண்ணா? யூஸ் பண்ணுங்க 3 மாதம் யூஸ் பண்ணலன்னா அது லாப்ஸ் ஆகிடும். ஆமாவா? ஒரு 2 வாட்டி போயிட்டு 200 எடுத்துகிட்டு வந்துடணும். நீ அக்கௌண்ட் செக் பண்ண எடுக்கலன்னா கூட பரவாயில்ல. அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது காசு செக் பண்ணிட்டு எடுக்கணும். எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும். ஏடிஎம்மில் செக் பண்ணணும் இல்லையா? ஏடிஎம் அங்கே கொடுத்துட்டு வந்துட்டேண்ணா. இந்த ஊரில் இங்கே தான் கோரமங்கலம் அக்கா கிட்ட. நம்ம